ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். என்னங்க நடக்குது இங்கே? கண்டினியூஸாக கான்செக்யூட்டிவாக 4 மேட்சஸ் வந்து லாஸ் ஆகிருக்கோம் நம்ம சிஎஸ்கேவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்லாம் பார்க்கும்போது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2018 அப்புறம் வந்து 2018 or 17 ஐ டோன்ட் நோ கரெக்டான எக்ஸாக்ட் இயர், அதுலேருந்து அவங்க 180 அபோவ் சேஸ் பண்ணி வின் பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்காவது வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். நியர்லி 200 வந்தாங்க, பட் ஆனால் 219 220 வந்து வின் பண்ணணும். ஸோ வந்து வின் பண்ணலை. ஸோ நம்ம டீமில் பவர் ஹிட்டரே இல்லையா? சிவம் துபேன்னு அவர் மட்டும்தான் இருக்காரா? ஏன் இப்படி ஆக்ஷனில் இப்படி எடுத்து வச்சுருக்காங்க? மற்ற எல்லா டீம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பஞ்சாப் ஆப்போசிட் டீம் வந்து விக்கெட் இழந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வரவங்க புதுசாக வரவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு 2-3 பேர் போனதுக்கப்புறமா அங்கே ஆளே கிடையாது. இன்றைக்கி நம்ம தோனி முன்னாடியே களம் இறங்கினாலும் அங்கே அடிக்க முடியல. தோனியோட விக்கெட்னால நம்ம மேட்ச் உண்மையிலே லாஸ் ஆச்சு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தோனி இருந்தாலும் இந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு எப்படியும். ஏன்னா அந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு லாஸ்ட் 3 மேட்ச் வந்து லாஸ் ஆனப்போ. பட் வந்து இந்த இடத்துல இதுக்கு முக்கியமான காரணம் தோனி அப்படின்னு நிறைய பேர்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்போல்லாம் கிடையாது. ஸோ எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். போன மேட்ச்சில் அவங்க எங்கெங்க கேம் இந்த மேட்ச் வச்சு வந்து அவங்க விளையாண்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. போன மேட்ச்சில் அவங்க வந்து டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டாங்க, விளையாடவே இல்லை. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் தான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம எப்பயுமே சிஎஸ்கேவோட சப்போர்ட்டர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ் நல்லா ஹீட்டர்ஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ 2020 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க நியர்லி 280 கிட்ட கொண்டு போயிட்டாங்க. 300 ரன்ஸ் கிட்ட நியர்லி வந்து கொண்டு போகிறதுக்கு லெவலுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம இன்னும் 180 கிராஸ் பண்ணுறதுக்கே தடுமாறுறோம். அதுதான் என்னென்னு எனக்கு புரியவே இல்லை. சிஎஸ்கேவா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே 6-4 அடிக்கலைங்க சாரி போன மேட்ச்சில். பட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 அதாவது 10th ஓவரில் இப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி அடிக்கிறாங்க? ஸோ 6-4 அவங்க அடிச்சிருக்க ஸ்கோருக்கு நம்ம 6-4 பவுண்ட்ரி கொடுத்தா தானே அங்கே நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் அவங்க வந்து டக் அடிச்சுட்டு இப்படியே தான் இருக்காங்க. அங்கே உள்ள நம்மளுக்கு அவுட் ஆனால் விளையாடுறதுக்கு ஆள் இருந்தும் கூட இவங்க வந்து அடிக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. அடிக்க முடியலையா இல்லை என்ன நம்மளால் ஒன்றுமே கணிக்கவே முடியல. ஏன் இப்படி வந்து இன்றைக்கும் வந்து தோற்று போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4ல் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எவ்ரி மேட்ச் வந்து வின் பண்ணோம். ஸோ அவ்வளோ டஃப்பாக போக போகுது சிஎஸ்கேக்கு. என்ன பண்ணுறதே தெரியல. அந்த மேட்ச்சை பார்க்கும்போது நமக்கு தான் ஹார்ட் பீட் மேலேங்கிலையும் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி தாங்க கடைசி லாஸ்ட் ஓவரில் அந்த ஃபஸ்ட்டு பால் அடித்தார். இது போன மேட்ச்சுக்கும் முன்னாடி மேட்ச்சு. ஸோ வின் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தோனி அவுட் ஆகிடுவார். அதே தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக அவுட் ஆகிட்டார். நம்மளும் மேட்சை கோட்டை விட்டோம். கண்டிப்பாக தோனி இருந்தால் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது, வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுவும் கை நழுவி போச்சு. என்ன பண்ணுறது போங்க, தலையில் முக்காடு போட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனிவேஸ் நாங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஆல்வேஸ் வி சப்போர்ட் சிஎஸ்கே. ஸோ அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ். என்ன சொல்கிறீங்க? ஸோ இவங்க தப்பு அவங்க தப்புங்களா? ஸோ ஹோல் டீமே தப்பு. ஆக்ஷன்லாமே கொஞ்சம் வந்து நல்ல பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாமா, ஹிட்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது என்னோட சாய்ஸ். ரீசன்ட் டைமில் பத்திரனாவோட பவுலிங்கில் நான் ரொம்ப வந்து அட்மையர் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் அவரோட பவுலிங், அவரோட யாக்கர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி அவரோட பாலை கூட விட்டு வைக்கலைங்க. எல்லா பாலையும் 6 அடித்தாங்க பஞ்சாப். அவங்களுக்கு வந்து 80லேயே 85லேயே 5 விக்கெட்ஸ் வந்துட்டு அங்கே போச்சு. பட் இருந்தாலும் அவங்க 220ங்கிறதுலாம் வந்து அவ்வளோ பெரிய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க விக்கெட் போக வர்ற எல்லா பேட்டரும் அடிக்கிறாங்க. அது எப்படின்னு தான் நமக்கு தெரியல. நம்ம இதில் ஒரு பேட்டர் 2 பேட்டர் போனாலே அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கே தயங்குறாங்க. ஸோ ஃபீல்டிங் அதுக்கு மேலே 2 பேருமே வந்து நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. அது நம்ம ஒருத்தருக்கு வந்து சலிச்சவங்க இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட்ல நான் ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸாக பார்த்தது பத்திரனா ஓவரை கூட அடித்தாங்க. எல்லா ஓவரையும் அடித்தாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பத்திரனா எவ்வளோ சூப்பராக எனக்கு ரீசன்ட் டைமில் நான் ரொம்ப அடிக்டட் அண்ட் அட்மையர்டாக பார்த்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரனா. அவரோட பவுலிங், அதுக்கப்புறம் அந்த விக்கெட், அதுக்கப்புறம் அந்த அழகாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார். அது சாமி கிட்ட சொல்கிறது, அது எல்லாமே க்யூட்டான மொமெண்ட்ஸ் நிறைய பண்ணுவார். அதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்கும். அது கூட அவரோட பவுலிங் வேறு லெவலில் இருக்கும். பட் அவரோட பவுலிங்கை வந்து இன்றைக்கி அடித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பஞ்சாப். நல்ல வார்த்தையில். பட் எனிவேஸ் பஞ்சாப் டீமுக்கு உண்மையில் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் பண்ணாலும் நாங்கள் நின்று அடிப்போம் வந்து ஒவ்வொரு பேரும் அடித்தாங்க. அதில் 100+ ஒருத்தர் வந்து அடித்தார். ஸோ அவருக்கும் 1 செகண்ட் நம்ம அந்த ஹோல் டீமுமே நம்மளோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லலாம். பட் திரும்பி வரணும். இப்போ போனதெல்லாம் பெருசில்லை. இதுக்கப்புறம் மீண்டும் எழுந்து நாங்கள் திரும்பி வருவோண்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி வரணும் சிஎஸ்கே. நெக்ஸ்ட்டு மேட்ச்லேருந்து எல்லா மேட்ச்லேயும் வந்து நம்ம வின் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற நேமையும் தாண்டி கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற நேமை நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம தலை தோனி இருக்கார். அவருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மிகப்பெரிய மரியாதை இந்த இடத்துல நம்ம உண்மையிலே சொல்லணும். நம்ம கம்பேக் கொடுத்தே ஆகணும்.
நமக்காகவே 43 வயசானாலும் இன்னும் வந்து இறங்கி ஆடுறாரு. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இறங்கி வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் கான்வே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் அவுட்டும் ஆகி போயிட்டு ஜடேஜா வந்து அதை எதுக்கு பண்ணாங்க நமக்கு தெரியல. ஜடேஜா உள்ளே வந்தார், லைக் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேயும் ரிட்டையர்ட் அவுட் ஆகி ஒன்றும் ஆகலை, இங்கேயும் ரிட்டையர்ட் அவுட் ஆகி ஒன்றும் ஆகலை. அது எதுக்கு அப்படின்னு மாதிரி மனசுக்குள்ளே தோணுச்சு. பட் எனிவேஸ் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. எது ட்ரை பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் சூப்பர் கிங்ஸாக வந்து நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம வின் பண்ணணும். அதுக்கு நம்மளோட ஒரு அட்வான்ஸ் விஷயம் சொல்லலாம் அந்த டீமுக்கு. அண்ட் ஒன் மோர் கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த வயசுலேயும் நமக்காக ஒரு ஃபேன்ஸ்க்காக ஒருத்தர் வந்து கிரிக்கெட் ஆடுறாரு, நமக்காக வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாருன்னா அவரை நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அவர் ஒருத்தர் மட்டும் ரீசெண்டாக நான் அதை வந்து ரொம்ப பார்த்தேன். ரீசெண்டாக எல்லாத்துக்கும் காரணம் தோனி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். Avoid negativity. Okay, thank you.